வெல்கம் டு பிரியாஸ்ரீ கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ தான் பிரியாணி மசாலா. வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸோட அளவும் தெரியும். ஓகேவா? வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நான் சொல்கிற அளவெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஒரு குட்டி கப்பில் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதுலேயே நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு சின்ன கப்பில் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த கப்லேயே வச்சுக்கோங்க. இல்லை பெரிய டம்ளர் எடுக்கிறீங்கன்னா டம்ளரில் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் சின்னதாக இருக்கிற மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதில் ஒரு கிண்ணத்தில் சோம்பு, ஒரு கிண்ணத்தில் கல்பாசி. இந்த சோம்பு தான் அதிகமாக இருக்கணும் இந்த மசாலாவில், அதனால். அதுக்கப்புறம் மல்லி விதை அரை கிண்ணம் இருந்தால் போதும். இது ஒரு வேளை உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க, இல்லைனா இதை இன்னும் கம்மி கூட பண்ணிக்கலாம். அப்புறம் சீரகம் வெறும் 1 ஸ்பூன் போதும், அதுக்கு மேலே போட வேண்டாம். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் வந்து அரை கப் அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பட்டை 1/4 கப் அளவுக்கு போட்டால் போதும். இது நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர் ஆகிடும், அதனால் அதையும் கம்மி பண்ணியாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கிராம்பும் ரொம்ப கம்மியாக போடணும். நான் இப்போ எடுத்துருக்கிற அளவு பார்த்திங்களா, 1 ஸ்பூன் தான் இருக்கும். அந்த 1 ஸ்பூன் அளவு போட்டாலே போதும் தான். இதோட ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்காது, அதனால் கம்மியாக இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஸ்டார் ஆனிஸ் 3 அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் ஜாதிபத்திரி, இது வந்து ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். அதனால் ஒன்றே இவ்வளோ குவான்டிட்டிக்கும் இந்த ஒன்றே போதும் தான், அதுக்கு மேலே போட்டுறாதீங்க. ஏன்னா ரொம்ப அதிகமாக ஃப்ளேவர் இருந்தாலும் சாப்பிட முடியாது, அதனால் கம்மியாகவே போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த ஜாதிபத்திரி இல்லைன்னா விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இருந்தால் போட்டுக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மிளகும் 1 ஸ்பூன், சீரகம் மிளகு ரெண்டுமே ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். அப்புறம் பிரியாணி இலை ஒரு 10 பிரியாணி இலை போட்டுக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும். அப்புறம் கசகசா ஒரு 1/4 கப்பு அந்த அளவுக்கு இருந்தால் போதும், அதையும் சேர்த்துக்கலாம். வத்தல் ஒரு 4 போட்டிருக்கிறேன் நான். இது உங்களுக்கு வேண்டாட்டி இதையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் பெரிய டேஸ்ட் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது, அதனால் வேணும்னா போட்டுக்கோங்க. நான் எப்போவுமே கொஞ்சம் போட்டுப்பேன், அதனால் போட்டுக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து பிரியாணி லீஃப்னு சொல்லுவாங்க, அதை பிரியாணி செடி அப்படின்னு சொல்லுவாங்க. கேரளாலலாம் எல்லார் வீட்லேயும் இது வச்சுருப்பாங்க. எனக்கு வந்து அண்ணி பதியம் போட்டு கொடுத்தாங்க. இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பிரியாணிக்கு போட்டிங்க அப்படின்னா அந்த ஃப்ராக்னன்ஸே, அந்த அரோமாவே வந்து அப்படி தெரு ஃபுல்லாக எல்லாரையுமே கூட்டுரும், நம்ம வீட்டில் பிரியாணின்னு. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இதோட ஃப்ளேவர். என்கிட்ட இருக்குது, அதனால் நான் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் கேரளாவில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா இந்த பிரியாணி செடியை வந்து கேட்டு வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. அப்பப்போ பிரியாணி போடும்போது கொஞ்சமாக எடுத்து போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரியாணி. அப்படியே எல்லாருமே கேட்டுருவாங்க, அந்த தெரு ஃபுல்லாக ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். உங்கள் வீட்டில் ஏதோ ஸ்பெஷலாக சமைக்கிறீங்க, நீங்கள் என்ன சமைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த லீஃபு. அதனால் மறக்காமல் இந்த லீஃப் இருந்தால் கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க, சரியா? என்கிட்ட இருக்கிறதுனால நான் இதை ஆட் பண்ணியிருக்கிறேன், இல்லைன்னா விட்டுருங்க நீங்கள். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்சியில் பொடி பண்ணி கொண்டு வந்துடலாம். நீங்கள் குறைன்னு அரைச்சிக்கோங்க, ரொம்ப ஃபைன் பவுடரை அரைக்க வேண்டாம். கொஞ்சம் அப்படி குறைன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க, அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஃபைனாக அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு பவுடர் இருந்தால் போதும், ரொம்ப ஃபைனாக இருக்க வேண்டாம். இந்த அளவுக்கு குறைன்னு இருந்தால் ஓகே தான், சரியா? இந்த ஒரு பொடி நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா, நான் சொல்கிறேனே, 1 மந்த்துக்கு உங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பிரியாணி பண்ணும்போதோ, இல்லைன்னா கறி குழம்பு பண்ணும்போதோ, இல்லைன்னா நான்வெஜ் கிரேவி பண்ணும்போதோ, குருமா பண்ணும்போது கூட, என்ன நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு என்னெல்லாம் செய்வீங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் இதை வந்து கொஞ்சமாக எடுத்து போட்டு நீங்கள் சமைக்கலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், அரோமா வந்து சூப்பராக இருக்கும், அந்த ஃப்ளேவராக இருக்கும் உங்கள் ஃபுட்டே. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த எண்ணெயில் போட்ட உடனே அப்படி தெருவே மணக்குங்க, நிஜமாக சொல்கிறேன். அப்படி ஒரு ஸ்மெல் இருக்கும், அந்த ஸ்மெல்லுக்கே எல்லாம் பசியில் டெம்ட் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க சாப்பிட்றதுக்கு. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பொடி. அதனால் எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஆல் இன் ஒன். அதனால் நீங்கள் மறக்காமல் இந்த பொடியை அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியாக சமைக்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட்டு வே. நான் வந்து வேறு எதுவுமே போட மாட்டேன், இது அரைச்சி வச்சுக்கிட்டேன்னா நான் மற்றபடி எதுவுமே போட மாட்டேன். ஜஸ்ட் பிரியாணி இலை வேணும்னா நான் ஆட் பண்ணிப்பேனே தவிர இந்த பொடி மட்டும்தான் போடுவேன். அதுவே போதும், மோர் தென் எனஃப். சூப்பராக இருக்கும். இப்போ நிறைய குவான்டிட்டி செய்கிறீங்கன்னா நீங்கள் அந்த பட்டை லவங்கம் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட் நம்ம வீட்டு அளவில் செய்யும்போது இந்த பொடியே போதுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்.
அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங். பாய்.